நம்ம தமிழ் தெய்வங்களை உடைமாற்றல் காண முடியுமான்னு கேட்ட விஜய் சேதுபதி அந்த மாதிரி நிறைய பேருக்கு சரிங்களா, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய தெய்வங்களை பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோடு தான் இருப்பாங்க சரிங்களா. குளியல் பண்ணுறது அப்படிங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நாம் பண்ணக்கூடியது சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கடவுள் சிலை எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸோடு தான் அமைப்பே இருக்கும் சரிங்களா. அதனால் நம்ம அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெய்வங்கள் குளிக்கிறத பார்த்தோம் நீ உடைமாற்றலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஜய் சேதுபதியை நினச்சா கூட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல் தெய்வம் சரிங்களா. சின்ன வயசுலேயே குளிக்கிறதையும் உடைமாற்றலாம் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பார் ஓகேங்களா. இனிமேலும் பார்க்கணும்னு நினச்சாலும் வீட்டில் போய் தாராளமாக பார்த்துக்கலாம் சரிங்களா. அதில் ஒன்றும் தவறு கிடையாது, அது அவருடைய குடும்ப விஷயம் சரிங்களா. நாம் வந்து அதை பேசத்தான் அது தவறாக ஒரு கருத்தாக பதிக்கப்படுது சரிங்களா. இந்த மாதிரி ஆள் நம்ம கண்டுக்காமல் விட்டுறணும் சரிங்களா. அதுதான் நாம் செய்கிற ஒரு நல்லது. அப்புறம் நம்மளுடைய தெய்வங்களை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சிட்டிங்கன்னா தான் அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த சிலையில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தாலும் சரி, கலரில் பார்த்தாலும் சரி, ட்ரெஸ் அமைப்போடு தான் எல்லா கடவுள் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு சரிங்களா. இதில் எவனும் ட்ரெஸ்ஸு மாற்றுறதை பார்க்க முடியாது ஓகேங்களா.